வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி விஜயை சீமான் அண்ணன் கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு. ஒருமையில் வாடா போடாமல் பேசுகிறாரு. ஒரு மீட்டிங்கில் உச்சத்துலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு உச்சத்துலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு உன்னை யார் அரசியலுக்கு சொன்னது அப்படின்னு தளபதி விஜயை கண்ணாமண்ணா பேசிட்டுருக்காங்க. தமிழக வெற்றிக்கழக தோழரும் தொண்டர்களும் சீமான் அண்ணன் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அவரோட பழைய வீடியோவை போட்டு வைரலாக்கிட்டு இருக்காங்க. ரஜினியும் அஜித்துக்கும் தான் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்கிறார் சீமான் அண்ணன். இதே சூப்பர் ஸ்டாரையும் அஜித் சாணி எப்படி வச்சு செஞ்சார் சீமானன்னு அந்த வீடியோ போட்டு வைரலாக்கிட்டு வராரு. இதே நிலைமை தொடர்ந்தால் வடிவேலுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் தொடரும். 2011 தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வடிவேலு கடுமையான விமர்சனம் பண்ணார். அதுக்கப்புறம் வடிவேலால் சினிமாவில் தலை காட்ட முடியல, அரசியல் தலை காட்ட முடியல. அதே மாதிரி ஒரு நிலைமை தான் உங்களுக்கு வரும். தளம் தாழ்ந்து விமர்சனங்களை தவிச்சுருங்க. அரசியல் ரீதியாக கட்சி விமர்சனங்களாம் தப்பு இல்லை. ஆனால் தளம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, உங்களுக்கு ஒரு செல்வாக்கு, அதை இழந்துடாதீங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு இளைஞருக்கு கூட்டம் இருக்குது, ஓரளவுக்கு இருக்குது. இப்படி தமிழ் தளபதி விஜயை தளம் தாழ்ந்து விமர்சித்து அந்த கூட்டத்தை இழந்துடாதீங்க. அப்போ தான் 2011 வடிவேலுக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி தான் உங்களுக்கு நிலைமை ஏற்பட்டு நீங்கள் கடைசியில் அனாதையாக இருப்பீங்க. நான் கட்சியை நடத்த முடியாமல் போயிடும், சினிமாவில் நடக்க முடியாமல் போயிடும். உங்களை ஒருமையிலும் மதிக்க மாட்டாங்க. கொஞ்சம் மரியாதையை தக்க வச்சுக்கோங்க. 2021 பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் நல்லா பேசுனீங்க. உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தளம் தாழ்ந்து விமர்சனங்களை கொஞ்சம் நிறுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அரசியல் இது யார் எதிர்க்கணுமோ அவங்களும் எதுவுங்க. தளபதி விஜய் இப்போ திமுக இதுன்னு சொல்லிட்டா திமுகவை மட்டும்தான் எதிர்க்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் திமுக கட்சி எதுக்கு தானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க. இப்போ என்ன புதுசாக வந்த கட்சி தமிழக வெற்றிக்கழகத்தை ஏன் இப்படி எதிர்க்குறீங்க? தயவு செஞ்சு இதோட நிறுத்திங்க.